ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குபேரா திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வெளியே வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட தனுஷோட நடிப்பில் வந்து நம்மளோட சேகர் கமலோட இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் குபேரா. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து தனுஷ் கூட இணைஞ்சு ஒரு நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி பார்த்தோன்னா வந்து இது வரைக்கும் தனுஷ் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பிச்சைக்காரன் வேடத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பணக்காரன் வேடம் இந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மெயினாக வந்து இந்த திரைப்படத்தில் ராஷ்மிகா ஒரு ரோல் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நாகார்ஜுனா ஒரு ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய்ட்டு 2.5 ஹவர்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம ஒர்த்து அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் இந்த திரைப்படத்தை அந்தளவுக்கு லேக் இல்லை அப்படின்ட்டும் சொல்லப்படுது. மெயினாக வந்து தனுஷோட ஆக்டிங் வழக்கம் போல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வழக்கம் போல் குபேரா நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு சொல்லப்படுது.